வணக்கங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைமலையில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இதுக்கு பரிசு வச்சுருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி உள்ள வாழைமலை புக்குங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா ஏப்ரல் 12, 2026ங்க. தினமலர் பேப்பர் கூட வரக்கூடியது. 1 by 1 நம்ம பார்க்கலாமா? 1. இடமிருந்த வளம். மறைப்பொருள். மறைப்பொருள்னால் பொருள், அதாவது மீனிங்கை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. பிறர் அறியாமல் காதில் கூறப்படுவது. மீனிங் தெரியாமல் ஹிடனாக வச்சுருப்பாங்க. ஹிடன் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியம், காதில் சொல்லக்கூடியது. என்ன? ரகசியம். 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போமா? ரம்ஜான் மாதம் இப்படியும் குறிப்பிடப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் ரம்ஜான் நோன்பு வைப்பாங்க. ரமலான், ஓகேங்களா? அவங்க நோன்பு இருக்கக்கூடிய மாதம் தான் ரமலான் மாதம். ஓகே. 6 இடமிருந்து வளம் என்ன? லால் ஆரம்பிச்சிருக்கு. எரிமலை குழம்பு. எரிமலையிலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய குழம்பு, இந்த தீயாக இருக்கக்கூடிய குழம்பு வந்து என்னென்னு சொல்லுவோம்? லாவா. லாவானா எரிமலை குழம்பு. சரிங்க. 4 கீழேருந்து மேலே பாருங்க, சீல முடிஞ்சிருக்கு. 11வது தமிழ் மாதமா? தமிழ் மாதத்தில் 11வது. தை, மாசி, பங்குனி. பங்குனியோட முடிஞ்சிச்சு. பங்குனி 12வது மாதம். ஸோ மாசி வந்து 11வது மாதம். ஆக்சுவலாக நம்ம இதில் உள்ள ஹிண்ட்டை வச்சு இப்படி கீழேருந்து சால்வ் பண்ணுறோம். அடுத்த ஹிண்ட்டு போகிறதுக்கு முன்னால் இருக்க ஹிண்ட்டை வச்சு முதல்ல சால்வ் பண்ணுறோம். சரிங்க. 8 கீழேருந்து மேலே என்னென்னு பார்க்கலாமா? பார்த்தும் பார்க்காதது போல் என்பதை டேஷ் காணாதது போல். பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறத கண்டும் காணாத மாதிரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுன்னா பார்த்து தாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டும் காணாதது போல். சரி, கண்டும்னு எழுதிட்டீங்க. என்னன்னு செக் பண்ணிக்குவோங்க. 5 வலமிருந்து இடம் என்ன? ஆத்தியகானுக்கு புத்தி மட்டு. சரியான வார்த்தைங்க, பழமொழிங்க. ஆத்தியத்தில் எந்த செயலை செஞ்சாலும் அது என்ன ஆகாது? சரியான முடிவாக இருக்காது. கோவத்தில் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நானுமே உண்டு. கோவத்தில் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்த உண்டு. ஓகே. 2 மேலேருந்து கீழே. நள்ளிரவு 12 மணிக்கு முதல் 3 மணி வரையும் சேவலை கூவும். சேவலை நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சேவல் கூவுதாங்க. அந்த சேவலை வந்து இப்படி சொல்லுவாங்களாம். இதுக்கு ஒரு பாட்டு வர சொல்லியிருக்காங்க. பாட்டு வச்சு தேடி பார்க்கலாமா? ஏன் கூவுதம்மா, ஏன் கூவுதம்மா அப்படின்னா சாமக்கோழி ஏன் கூவுதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சாமக்கோழி என் கூவுதம்மாங்க பாட்டு வந்து 1979 1979 பொண்ணு ஊருக்கு புதுசுங்க படம். ஐ திங்க் தெம்மாங்கு பாடல். நம்ம தெம்மாங்குன்னா இப்போ தான் படித்தோம். தினமலையில் இல்லை, வாழைமலையில் இல்லை. சாமக்கோழி எழுதிக்கிட்டு கீழே தப்பாக எழுதியக்கூடாது. நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். சாமம்னா நைட்டு மிட் நைட்டுன்னு சொல்லக்கூடியது. சாமக்கோழி. 2 இடம் வந்து வலம் என்ன? பாதகம் அல்ல. பாதகம் நம்மளுக்கு கெட்டது இல்லை, நம்மளுக்கு சாதகமாக நல்லது. சாதகம்னா நல்லதாக, அனுகூலமாகன்னு சொல்லலாம். 3 மேலேருந்து கீழே கேல ஆரம்பிச்சுக்குங்க. வெளிநாடு சென்று இந்த கொஸ்டின். வெளிநாடு சென்ற தலைவருக்கு அங்கு சிகப்பு டேஷ் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரெட் கார்பெட் அப்படிங்கிறத சிகப்பு கம்பள மரியாதை. ரொம்ப விஐபி எல்லாம் வந்து சிவப்பு கம்பளம் போட்டு இந்த கம்பளத்து மேலே நடந்து வருவாங்க. ரெட் கார்பெட், சிவப்பு கம்பள
மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வலமிருந்து இடம் பாருங்க. ல வந்துக்கு கோ வந்துக்கு. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் டேஷ் அடிகள். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஒரு வார்த்தை ஞாபகம். இவர் வந்து சேரரசன் செங்குட்டுவனுடைய தம்பின்னு சொல்கிறாங்க. அரச வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு துறவரம் போனதுனால அவர் அங்கேருந்து சிலப்பதிகாரம் வந்து எழுதின்னு சொல்கிறாங்க. 9 மேலேருந்து கீழே பாருங்க. ஈல ஆரம்பிச்சுக்குங்க. தேம்ஸ் நதி பாயும் இந்த நாட்டில் பக்கிங்ஹாம் அரண்மனை உள்ளது. தேம்ஸ் நதியும் பக்கிங்ஹாம் அரண்மனை அப்படின்னு சொன்னால், பக்கிங்ஹாம் அரண்மனை வந்து இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் வாழக்கூடிய வீடு. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இங்கிலாந்தில் தான் இருக்குது. பதில் என்ன? இங்கிலாந்து. தமிழில் நீங்கள் இங்கிலாந்து அப்படின்னு எழுதுவோம். சரிங்க. 12 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பொதுவாக ஞாயிற்று இக்கு போட்டாச்சு. அடுத்து கீ ஏதாவது என்பது விடுமுறை நாள். ஞாயிறுங்கிறது வந்து கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து விடுமுறை நாளாக தான் இருக்குது. சரிங்க. 15 கீழேருந்து மேலே என்ன? டேஷ் கண்டு பொங்குவாய் என்றார் பாரதியார். டேஷ் கண்டு பொங்குவாய் என்றார் பாரதியாரா? ஆமாம். சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏபோல் நடையினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா. இதை தான் பாரதியாரோட லிரிக்ஸ். எனக்கு ரொம்ப அவரை பிடிக்குங்கனால அவரோட லைன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 13 இடமிருந்து வளம் என்ன? சரிங்கிறதுக்கு தப்புன்னு சொல்லலாம். அப்போசிட் தவறு. சரிங்க. இங்கே பாருங்க. 10 இடமிருந்து வளம் ஒன்று சால்வ் ஆகாமல் இருக்கு. இறந்தவர்கள் உடலை வைத்து புதைக்க பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாலி. இது 3000 வருஷத்துக்கு முன்னால் இறந்தவங்களை வந்து அந்த பானையில் வச்சுட்டு அப்படி உள்ள வச்சுவாங்க. பானையோட கீழே மண்ணுக்குள்ள போய் வச்சுவாங்க. 3000 வருஷத்துக்கு முந்தின இது. நம்ம தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் கீழடி அந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து கிடைச்சது வந்து அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப் எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அடுத்து 8 வளமிருந்து இடம் பாருங்க. இயந்திரம் மிஷின் கேல ஆரம்பிச்சுக்குங்க. ஸோ கருவின்னு சொல்லலாமா? எக்யூப்மெண்ட் கருவி. 7 மேலேருந்து கீழே என்ன? வணிகம். வணிகம்னா பிஸ்னஸ், வியாபாரம். ஓகேங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? அப்பனுக்கு பிள்ளை டேஷாக பிறந்த அப்பனுக்கு பிள்ளை டேஷ் பிறந்திருக்கா என்பது தந்தைக்கு மகனுக்கும் ஒரே மாதிரியான தோற்றம் கேரக்டரு. அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி கேரக்டரு, ஒரே மாதிரி சேட்டெல்லாம் பண்ணால் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல், அப்பாவை மாதிரியே எல்லா சேட்டையும் பண்ணுறது. ஓகேங்க. 14 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு விஷயம், இது மேலிருந்து கிளங்க. ஒரு விஷயம் குறித்து டேஷ் அறிந்த பின்பே அதை குறித்து கருத்து கூற வேண்டும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நன்றாக தெரிந்தால் தான் அதை பற்றி கருத்து சொல்லணும். நன்றாகன்னு சொல்ல எழுத கிடல. ஸோ நன்கு என்னன்னு சொல்லுவீங்க? நன்கு தெரிந்தால் தான் அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு வழியாக தெரிஞ்சால் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 14 வலமிருந்து இடம் என்ன? அவன் பொய் கூறுவான், எனவே அவன் கூறுவதை நம்பாது. ஒருத்தன் திருப்பி பொய் சொன்னான்னா அவனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பொய் சொல்கிறவன். அவன் சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க.
பாதி. சரிங்க. 17 கீழே இருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் மாதம் என்பது நமது தேசிய பாடலின் தொடக்கம். வந்தே மாதரம். ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தமுடைய முதல் வேர்டு. ஓகே. 17 இடமிருந்து வலம். இந்த விலங்கின் தோல் கருப்பு வெள்ளை வரிகளை காணலாம். இந்த விலங்குல ஸ்கின்ல வந்து கருப்பு வெள்ளையில் லைன் இருக்குமா? என்னன்னு சொல்லாங்க? வரிக்குதிரை. குதிரை. அதுலேயே ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது. வரி லைன் பை லைனாக இருக்கும். வரிக்குதிரை. இங்கிலீஷில் அது நீங்கள் ஜீப்ரான்னு சொல்லுவீங்க. 18 கீழேருந்து மேலே. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவர்கள். ஆல்ரெடி இதை பார்த்துட்டே இருக்கோம். ரைட் பிரதர்ஸ்னால் வில்ஃபர் அண்ட் ஆர்வில் ரைட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் 17, 1903 ஒரு ரைட் ஃப்ளையர்னு ஒரு சின்ன மிஷினோட உள்ள சைக்கிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி 12 செகண்டு தாங்க 120 அடி கொண்டு போயிருக்காங்க பறந்துருக்கு. இதுதான் அவங்க கண்டுபிடிச்சது. ரைட் பிரதர்ஸ். சரிங்க. 19 வாழை டேஷ் உணவு பரிமாறப்படுகிறது. வாழையில் எதில் உணவு பரிமாறுவாங்கன்னா வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ விசேஷங்க. வாழை இலை. சரிங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? புடவைங்கிறத லை போட்டிருக்கனால சேலைன்னு சொல்லலாமா? சரிங்க. இங்கே இன்னொரு ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. 14 இடமிருந்து வலம். மத உணவுகள் காரணமாக, சுற்றுப்புற சூழல் காரணமாக சமுத்திய கால்வாய் திட்டம் கைவிடப்பட்டது. மத உணவுகள், டிராம பாலம், சுற்றுச்சூழல், சேது கால்வாய் திட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க? விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் இதுதான். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணுறேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.